ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மகாலட்சுமி நோன்பு, வரலட்சுமி நோன்பு கொண்டாட போகிறோம். வாங்க நாம் எப்படி வீட்டில் சாமி கும்பிட்றேன் அப்படிங்கிறத பாருங்கள். மகாலட்சுமிக்கு நல்ல பூவிலையும் நகையிலையும் அலங்காரம் பண்ணி கும்பம் வச்சுருக்கோம். இதை முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள எல்லா சாமியும் ஒன்றா இருக்குது. பிள்ளையார் இருக்கார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச பழம் பார்த்திங்கன்னா மாம்பழம், அதையுமே அவருக்கு கையில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வித பூக்களும் அண்டு நம்ம வீட்டில் உள்ள செல்வம் கொஞ்சம் மணியும் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா பணங்கள், சில்லற காசு எல்லாமே ஒரு தட்டில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் எல்லா வகையான பூக்களும் பார்த்திங்கன்னா வாசனை உள்ள பூக்கள் அனைத்துமே அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்குரிய அந்த பூக்கள் எல்லாமே அவங்களுக்கு சூடி விட்டு, மேலே பார்த்திங்கன்னா ஜாதி பூ போட்டு விட்டு ஃபுல்லாக நிறைய பூக்கள் அலங்காரம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகாலட்சுமிக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா மருதாணியோட பூ, மருதாணி இலை, மருதாணி பூ மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். அதையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அப்புறம் வேப்பிலை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அழகாக அலங்காரம் பண்ணி சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வாசல் எல்லாம் கோலம் போட்டு முடிச்சுட்டு வீட்டு பூஜையை ஆரம்பித்தேன். குளிச்சுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே அலங்காரம் பண்ணியாச்சு. இது தாங்க மருதாணி பூ, அதுவுமே மகாலட்சுமிகிட்ட வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லா பூக்களாலேயும் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணணும். மகாலட்சுமி ஓம் நமக, மகாலட்சுமி ஓம் நமக அப்படின்னு சொல்லி நம்ம பூக்கள் எல்லாத்தையும் எடுத்து அவங்க மேலே போட்டு அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் நல்ல நறுமணம் உள்ள அனைத்துமே பார்த்திங்கன்னா வீடு முழுக்க நமக்கு பரவுற மாதிரி நம்ம வீட்டில் பூஜை பண்ணணும். அதே மாதிரி முக்கியமானது இதில் என்ன அப்படின்னா பச்சை கற்பூரமும் ஜவ்வாது பவுடர், இது ரெண்டுமே வாசனை திரவியம். இதுவுமே நான் சாம்பிராணியோடு சேர்த்து அப்படியே போட்டு வீடு முழுக்க அப்படியே மங்களகரமாகவும் அந்த மகாலட்சுமி குடியிருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் அவ்வளோ அழகாக நம்ம எல்லாத்தையும் பண்ணி வாசனையாகவும் அந்த இடமும் சாமி அறையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பூக்களாலேயும் நறுமணங்களாலேயும் நல்லா இது பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு செல்வம் சேரும் அப்படிங்கிறாங்க. நான் இப்போ சாம்பிராணி போட்டுட்ருக்கேன். எல்லா வித செல்வமும் நமக்கு சேருங்க. நம்ம மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் நல்லபடியாக அம்பாள் அருள் புரியணும்னு நான் வேண்டிட்டு விளக்கேற்றி அழகாக மங்களகரமாக சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். வரலட்சுமி நோன்பை அப்படியே சூப்பராக கொண்டாடிட்டு இருக்கேன். நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி கொண்டாடுங்க. ரொம்ப சிறப்பானதுங்க. இதை தவற விடாமல் நம்ம ஆடி மாதத்தில் 4வது வெள்ளி இந்த மாதிரி வரலட்சுமி நோன்பு கொண்டாடலாம். ஓகே, நீங்களும் கொண்டாடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்மளோட 3 டாட் கிளிக் பண்ணி ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பூஜை பண்ணுறோம் அப்படின்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லது. நம்ம எல்லாருக்காகவும் நம்மளும் சாமி கும்பிட்டுக்கலாம். ரொம்ப தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.